ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மகிழ்மதி ஸ்டுடியோஸ். நம்ம பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஃபர்ஸ்ட் சீசன் வந்து கடைசி வரைக்கும் நாய் மணியமா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அந்த கொடூரத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படி இருக்கும் போது நம்மள பிக் பாஸோட டெஃபினேஷனே மாத்தி டைட்டில் வினான ராஜுவோட படம் தான் பன் பட்டர் ஜாம். ரொம்ப பிக் பாஸ்லயே நம்மள ஒரு 100% என்டர்டைன்மெண்டாவே அந்த சீசனையே கொண்டு போனாரு. அந்த படம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். படம் ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து பக்காவா என்டர்டைன்மெண்டா இருக்கு. ராஜுவோட அந்த கவுண்டர் டைமிங்ஸ்க்கான ஃபேன்ஸுக்கு இது ஒரு பெரிய தீனி அப்படின்னு நம்ம சொல்லணும். மொதல் சீன்ல இருந்து கடைசி வரைக்குமே ராஜுவோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா வேற லெவல்ல இருக்கு. படம் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர், கம்ப்ளீட் என்டர்டெய்னரா இருக்கு. மியூசிக்ஸ் சூப்பரா இருக்கு. டெக்னிக்கலி எந்த ஃபிளாமே சொல்ல முடியாது. சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. எல்லா ஆர்டிஸ்டுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அது வந்து எப்படின்னா நம்ம எல்ஓஎல் அப்படின்னு சொல்லுவோம்ல, சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஒரு முதல் அரை மணி நேரம் சிரிச்சு வாய் வலிக்குது அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கு படம். படத்தோட செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் படம் இப்படிதான் கொண்டு போய் ஆகணும்னா படம் முழுக்க காமெடியா கொண்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய எமோஷன்ஸ் வச்சிருக்காங்க. கதைக்கு நிறைய விவாதங்கள் இருந்தாலும் திரைக்கதை வந்து உண்மையாலுமே சூப்பரா என்டர்டைன்மெண்டா பக்காவா இருக்கு. படம் 100% கண்டிப்பா பார்க்கலாம். வேற ஏதாவது சொல்லுமா? இல்ல பயங்கரமான படம் தான். ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். ஸ்ட்ரெஸ் பஸ்டரா அந்த வார்த்தையை சொல்ல விட்டோம் பாரு. பயங்கரமான படம் தான். ரொம்ப நாள் ஆச்சுல இந்த மாதிரி விழுந்து விழுந்து சிரிச்சு ஒரு படம் பார்த்தது. எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாம ட்ரெய்லர் நீங்க பார்த்து ட்ரெய்லர் என்ன ட்ரெய்லர் பார்க்கல. இல்ல நான் ட்ரெய்லர் பார்த்தேன். இல்ல நான் ட்ரெய்லர் பார்த்தது ட்ரெய்லர் என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்கோ அதை கண்டிப்பா அந்த படம் கொடுத்துருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான. பார்க்கலனாலும் படம் ரொம்ப நல்லா இருக்கு. பிடிக்கும், கண்டிப்பா பிடிக்கும். குழந்தைங்க எல்லாம் பாக்குற அளவுக்கு படம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா நிறைய அடல்ட் காமெடி வச்சுட்டீங்க. அது புரியாது உங்களுக்கு புரியாது. பட் ஒரு கப்புள்ஸா ஒரு பேரண்டிங்கா நல்லா என்ஜாய் வந்தோமா 2.5 மணி நேரம் சிரிச்சிட்டு போனோமா அப்படிங்கிறதுக்கான படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப பிடிக்கும் இந்த படம். அது ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. சோ அந்த படம் கண்டிப்பா சூப் பாய்ஸ், சப்போஸ் லவ் ஃபெயிலியர் பாய்ஸ்க்கு அப்படின்னா பிடிக்கும். லைஃபே ஃபெயிலியர் ஆனாலும் இந்த படம் பிடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. நிறைய சர்ப்ரைசஸ், நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ராஜுக்கு தான் நம்பர் 1 ரேங்க் கொடுத்தாகணும். உண்மையாலுமே ராஜு தான் கொடுத்தாலும் படத்தை அவரு தான் நம்மளை ஸ்கிரீனை விட்டு நவுத்தாம கொண்டு போறது ராஜு தான். சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. உண்மையாலுமே அவருக்கு அடுத்தடுத்த படம் நிறைய வரும் நம்புறேன். ராஜு ஃபேன்ஸ், ராஜு பாய் அப்படின்னு வரும்ல, சலாம் ராஜு பாய் மாதிரி படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. சென்னையில டப்பிங்லயும் நிறைய கவுண்டர் போட்டிருக்காரு. சூப்பரா வேற லெவல்ல அது கனெக்ட் ஆகி ஒர்க் அவுட் ஆயிருக்குது இந்த படத்துல. நீ வேற அவர் கூட போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோ வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு வேற போன் பேசிட்டு மாட்டிட்டேன். இப்ப நாங்க தான் ஃபேன் பாய்ஸ். சோ எதை பத்தியுமே யோசிக்காம ரொம்ப அழகா வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய படம். சோ இந்த வாரத்துக்கான ஒரு கம்ப்ளீட் என்டர்டைனர். நீங்க ஷோஸ் ரொம்ப சென்னையில் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆஃப்டர்நூன் ஷோஸ் தான் இருக்கு. ஆனா அந்த ஈவினிங் ஷோஸ் நிறைய இல்ல. நாங்களை தேடி பிடிச்சி கிட்டத்தட்ட வந்திருக்கோம் ஒரு இடத்துக்கு. ஈவினிங் ஷோஸா தேடி பிடிச்சி கண்டிப்பா ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகும் நான் நம்புறேன். என்ன காரணம்னு தெரியல. டிஸ்ட்ரிபியூட்டர் சரியா இன்க்ரீஸ் ஆகும்னா அவங்களுக்கு தான் லாஸ். ஆமா, ஒரு நல்ல பிலிம் ஆக்சுவலா. ஏன்னா 2-3 படம் வந்திருக்கு போல, சின்ன படம். இதுதான் காமெடி என்டர்டைனரா இருக்கு. 2.5 மணி நேரம் ஃபேமிலியோட உள்ள போயிட்டு கலகலன்னு வெளியே வரலாம் அப்படின்னா இது ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவி. ராஜுக்காகவே கண்டிப்பா படம் பார்க்கலாம். சூப்பரா பண்ணிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப். சோ இந்த வீக்கெண்டுக்கான படம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இன்னொரு இதே மாதிரி இன்னொரு நல்ல வீக்கெண்டு நல்ல படத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை.